தேவி, உன் லெவல பத்தி உனக்கு என்ன தெரியும்? எங்கள மாதிரி ஆளுங்களுக்கு கனவுல கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு அவ்வளவு பெரிய பொசிஷன் தெரியுமா? இது உன்னோட பெருந்தன்மை. அட தேவி, புது போனா? ஆமா. இப்பதான் வாங்குனியா? என் தம்பி கிட்டயும் சேம் இதே மாதிரி போன் தான் இருக்கு. இன்னொரு விஷயம், என் தம்பி உனக்கு முறை பையனாவா தெரியுமா? உன்ன மாதிரி அவனுக்கு ஒரு முறை பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. யாருக்கு? உனக்கா உன்னோட தம்பிக்கா? எனக்குதான். இருந்தாலும் என் தம்பி எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருப்பான் தெரியுமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? எப்படி இருக்க? இவ்வளவு சொத்து, வசதி, காரு, நகைங்க எல்லாமே இருக்கு. ஆனாலும் நீ இந்த மாதிரி. இது எல்லாத்தாலையும் மனசு நினைச்சத கொண்டு வர முடியாது. கண்ணாடி மாளிகையில இருக்கிற ஒரு கண்ணாடி துண்டுனா வெளியுலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷமும் என் கண்ணுக்கு தெரியுது. வெளியில இருந்து பாக்கும்போது நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா நாலா பக்கமும் என்னை சுத்தி கண்ணாடி சுவர் எழுப்பின மாதிரி இருக்கும். வெளியே வரணும்னா அந்த கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு தான் வரணும். என்னமோ போ, நீ என்னென்னமோ பேசுற. நீ பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. அந்த மாதிரி ஒரு புரியாத புதிர் தான் நானு. நீ நிறைய படிச்சிருக்கல, அதனாலதான் பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுற. எனக்கு இதெல்லாம் புரியுது. சரி, வேற பேசலாம். சரி, அந்த பேச்சை விட்டுடலாம். என் தம்பிய பத்தி நீ என்ன நினைக்கிற? முதல்ல உன்னோட தம்பி என்ன பத்தி என்ன நினைக்கிறான்? நான் என்னத்த சொல்றது? அவன் ஒரு மக்கு. அவனுக்கு ஜெயில், ஜாப் இதை தவிர வேற எதுவுமே தெரியாது. சரி, உன்னை பத்தி சொல்லு. உன் தம்பியோட பார்வையில நான் ஒரு கொடுமைக்காரி. நீ அவனுக்கு முறை பொண்ணு. மாமாவுக்கும் முறை பொண்ணுக்கும் நடுவுல சண்டை வரத்தான் செய்யும். அதெல்லாம் வர மாதிரி வந்துட்டு போய்கிட்டே இருக்கும். இங்க பாரு, ஒரு காஸ்ட்லியான கார் மேல சின்னதா கீரல் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோ, அத காயலங்கடையில தூக்கி போட முடியும். இதுவும் அப்படிதான். என்னைக்காவது ஒரு நாள் எங்க வீட்டுக்கு நீ மருமகளா வரமாட்டியா என்ன? நாத்தனாரா நான் கேக்குற வரதட்சணைய நான் கேட்காம போயிடுவேனா? நீ கொடுக்காம போயிடுவியா? இல்ல நான் வாங்காம தான் போயிடுவேனா? அடடடா, என்னம்மா இது? என்ன சமையல் இது? நல்லது. ஏதாவது நான்வெஜ் செஞ்சிருக்கலாம்ல. ஏதாவது சிக்கன் இல்ல மட்டன் இல்ல இறால வறுத்திருக்கலாம்ல. அப்ப அது ஹோட்டல்ல சாப்பிட்ட மாதிரி இருக்கும், வீட்ல சாப்பிட்ட மாதிரி இருக்காது. உன்ன மாதிரி இவனுக்கு அசைவம் எல்லாம் பிடிக்காது. என்னடா சாப்பிடாம எதையோ யோசிச்சுட்டு இருக்க? உனக்கும் சமையல் பிடிக்கலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அப்ப சாப்பிடுறா. ஐயோ, எனக்கு வேண்டாம், உன் பையனுக்கு கொடு. சந்தேகமே இல்ல, இன்னைக்கு உனக்கு என்னமோ ஆயிடுச்சு. அம்மா, இந்த வயசுல என்னமோனா கல்யாண ஆசை வந்துருச்சு போல இருக்கு. என்னன்னு கேளு. உங்க அக்கா என்னவோ சொல்லிட்டு இருக்கா, கேட்டியாடா? என்ன சொன்ன? அப்படின்னா இவ இவ்வளவு நேரம் பேசுனது நீ கேட்கவே இல்லையா? இந்த உலகத்துல இருக்கியா இல்லையா? தேவலோகத்துல இருக்கிற தேவக்கண்ணி கீழே இறங்கி அவன் கண்ணுல பட்டுட்டாலோ என்னமோ. ஏண்டா அப்படியா? அட அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லம்மா. பாத்தியாமா எப்படி மழுப்புறான்னு? இங்க பாருமா, என் வாழ்க்கை தான் குட்டிச்சவரா போயிடுச்சு. அட்லீஸ்ட் இவனுக்காவது கோட்டீஸ்வர பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. நீ கொஞ்சம் சும்மா இருடே. ஏண்டா அப்படி ஏதாவது இருக்காடா? அட அதெல்லாம் விட்டுருங்கம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இவ இந்த அளவுக்கு கோவப்படுறானா கண்டிப்பா அதுதான். இங்க பாரு தம்பி, அந்த பொண்ணை உனக்கு பிடிச்சா போதும், அம்மாவுக்கு பிடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. என்ன சொல்றடா? அவனுக்கு பிடிச்ச பொண்ணு எனக்கு ஏண்டி பிடிக்காது? என்னமோமா, எல்லாரோட டேஸ்டும் ஒரே மாதிரி இருக்காது. இங்க பாரு, நீ ஊன்னு சொல்லு, கோடி கணக்குல வரதட்சணை கொடுக்குற பொண்ண நான் பார்த்து வைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் கோடி பணம். நாங்க வரதட்சணை வாங்க மாட்டோம், நாத்தனார் வரதட்சணையும் கிடையாது. அதுக்காக நீ ஆசையெல்லாம் வளர்த்துக்காத. என்னம்மா பேசுற நீ? என் தம்பி பார்க்க என்ன ஊனமா இருக்கானா? வரதட்சணை, காரு, பங்களா, தங்கமா எடுத்துட்டு வர தங்கமான பொண்ணே வருவா. அடடடடா அக்கா, உனக்கு என்ன பிரச்சனை? ஐயோ, ஏண்டா சாப்பிடாம எந்திரிக்கிற? அவளுக்கே போடு, தின்னுவா. அவனுக்கு மூடு சரியில்லாதப்ப ஏண்டி தொல்லை பண்ணிட்டு இருக்க? அடேங்கப்பா, பொல்லாத பாசம். இப்படிப்பட்ட அருமையான புள்ள உனக்கு மட்டும் தான் இருக்கானா? இப்ப என்ன, நான் என்ன அப்படி தப்பா பேசிட்டேன்? கல்யாணம் பண்ணிக்கூட தம்பி, கார் வீட்டுக்கு வரும்னு சொன்னேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு முதல்ல வீட்டுக்கு வர்றது பொண்டாட்டி, கார் இல்ல. அவ கூட சேர்ந்து எல்லாமே வரும்ல. ஆமா, கல்யாண பேச்சு எடுத்தோன்னே ஏன் இவனுக்கு இவ்வளவு கோவம் வருது? யாருக்கு தெரியும்? உன் புருஷனோட நிலைமையை பார்த்தா அவனுக்கு கல்யாணத்து மேலேயே வெறுப்பு வந்துருச்சு போல.
தேவயானி, சாப்பிடலையாம்மா? ஏம்மா, உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன? பின்ன மனசுதான் சரியில்லைப்பா. ஏம்மா? உங்க பார்வையில என் மேல பாசத்தை தவிர கோபத்தை நான் என்னைக்குமே பார்த்ததில்லப்பா. அப்பேற்பட்ட நீங்க உங்க மனசார என்ன வெறுத்து இப்படி என்ன தூக்கி போட்டுட்டீங்களேப்பா. உங்க மனசார என்ன வெறுத்து இப்படி என்ன தூக்கி போட்டுட்டீங்களேப்பா. நான் நினைச்சது நிறைவேறாம போயிடுச்சு. நான் விரும்பினவ கண்காணாத இடத்துக்கு காணாம போயிட்டான். உங்க எல்லாரோட பார்வையிலயும் நான் ஒரு பாவம் பண்ணவள ஆயிட்டேன். நான் ஆசைப்பட்டது இது இல்லப்பா. இந்த வெறுப்பான வாழ்க்கை எனக்கு தேவையில்லப்பா. ஒரு தந்தையோட கோபம் நாக்க தாண்டுற வரைக்கும் தான் அம்மா. வாயை தாண்டிட்டாலே மனசுக்குள்ள எதுவுமே இருக்காது. ஏதாவது தப்பு பண்ணா கை கொடுத்து தூக்கி விடுறவன் தாம்மா அப்பா. நீ தவறான வழியில போனா நல்ல வழியை காட்டி நெஞ்சில சுமப்பேனே தவிர ஒதுக்க மாட்டம்மா. ஒரு திறந்த புத்தகம் மாதிரி இருப்ப. சரி தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதனாலதான் நான் உன்னை மன்னிச்சிட்டம்மா. நீ விரும்பின வாழ்க்கை உனக்கு எப்படியும் கிடைக்காம போயிடுச்சு. அட்லீஸ்ட் என்னுடைய விருப்பத்துக்காகவாவது நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே போதும்மா. இந்த சொத்து பணம் எல்லாம் உன்னுடைய சந்தோஷத்துக்காக தான். இதெல்லாம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காதப்போ இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டதெல்லாம் யாருக்காகன்னு சொல்லு. அதனாலதான் சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கம்மா. அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல. நீங்க இவ்ளோ தூரம் கேட்கறதுனாலதான் சொல்றேன். போஸ் பத்தி என் மனசுல இருந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். மறுபடியும் அதே மாதிரி தப்ப பண்ண விரும்பல. என்னம்மா சொல்ற? உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க நினைச்சா அது முடியும்பா. என்னம்மா அது? நீ கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னா அதை விட எனக்கு வேற என்ன பெரிய சந்தோஷம்? நீ எதை செய்ய சொன்னாலும் செய்யற. நேத்து வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுங்கப்பா. நானும் என் மனசுல இருந்த எல்லாத்தையும் அழிச்சிடுறேன். எனக்கு புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு இருக்கு. அதான் நான் ஆசைப்பட்டவனோட வாழணும்னு நினைக்கிறேன்பா. யாருமா அவரு? ஷியாம் மாமா. கல்யாணம்னு பண்ணிக்கிட்டா அது மாமாவை தான் பண்ணிக்குவேன். எனக்கு தெரியுமா, மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்து நம்மளுடைய உறவை உனக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறது உனக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நான் வந்த காரணம் மட்டும் உன் அண்ணனா வரலம்மா. ஒரு பொண்ணுக்கு அப்பனா வந்திருக்கேன். என் பொண்ணு விரும்பினா கோடி கோடியா வரதட்சணை கொடுத்து என் சொத்தை எல்லாத்தையும் வித்தாவது அவளுக்கு பெரிய சம்பந்தத்தை பிடிப்பனா. ஆனா அவ ஆசைப்படுறது உன்னுடைய மகனை மட்டும்தாம்மா. முதல் முறையா அவ வாயை திறந்து மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்குப்பான்னு என்கிட்ட சொன்னாம்மா. அதனாலதான் நமக்குள்ள எவ்வளவு விரிசல் இருந்தாலும் அது அவங்க 2 பேர் கல்யாணத்திலையும் எந்த தடங்களா வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட நான் வந்திருக்கேன்.
நீ அந்த ஒரு படி மட்டும் இறங்கிட்டன்னா சுமித்ரா, நீ ஒரு கோடீஸ்வரன், என்னோட குடும்பம் மிடில் கிளாஸ். உனக்கு கோடிக்கணக்குல சொத்து இருக்கு. ஆனா அந்த கோடீஸ்வரங்களை எல்லாம் அவன் காலடியில வர வச்சிருவான் என் பையன். அதனால தேவயானிங்கிற ஒரு பொண்ணுக்கு என் பையனை விற்க விரும்பல. நீ எந்த தைரியத்துல பொண்ணை கொடுக்க வந்திருக்கேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ நினைச்சது மட்டும் இந்த ஜென்மத்துல நடக்காது. இங்க இருந்து நீ கிளம்பலாம். உன் கூட நான் இதுக்கு மேல பேச விரும்பல. சுமித்ரா, சுமித்ரா, என் பொண்ணு ஆசையோட எதிர்பார்த்து காத்திருப்பா. நான் ஏதாவது தப்பு பண்ணிருக்கேன்னு நினைச்சா நீ எனக்கு தண்டனையை கொடுமா. ஆனா அவ ஆசையில மட்டும் மண்ணலி போட்டுறாதம்மா. உன் பொண்ணு என் மக மேல மட்டும்தான் ஆசைப்பட்டாளா? வேற யார் மேலயும் ஆசைப்படலையா? அப்பேற்பட்ட பொண்ணை என் மருமகளை ஆக்கிப்பேன்னு நீ எப்படி நினைச்ச? இல்லம்மா, முதல்ல இருந்த தேவயானி இப்ப இல்லம்மா. என் பொண்ணு முழுசா இப்ப திருந்திட்டாமா. அவ கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தா அதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்மா. அவ உன் வீட்டுல அடியெடுத்து வச்சா என் குடும்பமே அழிஞ்சு போயிடும். அவ உன் வீட்டுல அடியெடுத்து வச்சா என் குடும்பமே அழிஞ்சு போயிடும். என் மகனும் என் புருஷன் மாதிரி பொண்டாட்டியை விட்டு ஓடி போயிடுவான். நீ எந்த அளவுக்கு எனக்கு துரோகம் பண்ணியோ உன் பொண்ணு அதை விட அதிகமா துரோகம் பண்ணுவான். உன்னாலதான் என் புருஷன் என்னை விட்டுட்டு போனாரு. இப்ப உன் பொண்ணு மூலமா என் பையனும் என்னை விட்டு தூரமா போகணுமா? உன் புருஷன் உன்னை விட்டுட்டு போனதுக்கு நான் காரணம் இல்ல, உன்னோட பிடிவாதம் மட்டும்தான். என்ன சொன்ன? ஆமா, உலகத்திலேயே நீதான் பெரிய புத்திசாலிங்கிற பிரமையில இருந்த. உனக்கு மட்டும்தான் எல்லாம் நல்லது கெட்டது தெரியுங்கிற நினைப்பிலேயே வாழ்ந்த. ஒரு நாளாச்சும் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிற முயற்சியை கூட நீ எடுக்கல. அட்லீஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிருந்தா கடவுள் மாதிரி இருந்த புருஷனை விட்டுட்டு வந்ததுக்காக நீ நெஞ்சு வடிச்சு செத்திருப்ப. நீ என் பொண்ண மருமகளை ஆக்கிக்கலன்னா எனக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. ஆனா உன் பிடிவாதத்தால நீ என்ன இழந்திருக்குங்கிறத கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சே ஆகணும். என்ன சொல்ல போற? உண்மைய பொய்யன்னு சொல்ல போறியா? இல்லனா பொய்ய உண்மையாக்க போறியா? உண்மைய மட்டும்தான் சொல்ல போறேன். நம்புனா நம்பு, இல்லனா உன்னுடைய தலையெழுத்து. அப்போ உன் புருஷன் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த எஸ்டேட்ல தான் நானும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எங்களுக்கு வருமானம் அப்ப பத்தவே இல்லை. அந்த விஷயம் உனக்கும் தெரியும். அந்த மாதிரி நேரத்துல தான் உனக்கு கேன்சர் வந்துச்சு. உன்னை குணப்படுத்துறதுக்காக உன் புருஷன் தெரு தெருவா கடன் கேட்டு அலைஞ்சுகிட்டு இருந்தான். நாங்க வேலை செய்யற எஸ்டேட் எஜமானியுடைய பொண்டாட்டி. அவ கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே உன் புருஷன் மேல ஆசைப்பட்டிருக்கா. ஆனா என்னைக்கும் உன் புருஷன் உனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. உன் புருஷனுடைய நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு என் கூட ஒரு நாள் இருந்தா உன் கஷ்டத்தை எல்லாம் நிறைவேற்றுறன்னு ஆசை காட்டினான். உன்னை காப்பாத்துறதுக்காக, உன்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக வேற வழி இல்லாம அவன் வழி தவறுனா பரவாயில்லன்னு நான் தான் அவனுக்கு ஐடியா கொடுத்தேன். உன் ஆபரேஷனுக்கு தேவையான எல்லா பணத்தையும் அவ கொடுத்தா. கொடுத்த வாக்குப்படி அவங்க 2 பேரும் சந்திக்கிறதுக்கு என் வீட்டை தான் ஏற்பாடு பண்ணாங்க. அது எங்க கெட்ட நேரமான்னு தெரியல, அது உன் கண்ணில் பட்டுடுச்சு. நாங்க எவ்வளவோ சொல்லியும் நீ கேட்காம நீ பசங்களை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்ட. நல்லா இருந்த வாழ்க்கை சின்ன பின்னமானது தெரிஞ்சு உன் புருஷன் மனசு நொந்து போய் யார்கிட்டயும் சொல்லாம எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. நான் பெத்த பொண்ணு மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், உன்னை எப்படியாவது பிழைக்க வைக்கணுங்கிறதுக்காக மட்டுமே அந்த தப்ப செய்யறதுக்கு ஒத்துக்கிட்டானே தவிர இன்னொரு பொண்ணு மேல எந்த ஆசையும் கிடையாது. இத நீ நம்புறியோ இல்லையோ அது உன்னுடைய இஷ்டம். நான் வரேன்.